தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மற்றும் வட்டார வள பயிற்றுனர்களுக்கான காலி பணிகள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மாநில வள பயிற்றுனருக்கு 3 மாவட்டத்திற்கு ஒருவர் என்ற விதத்தில் ஒரு மாநில வள பயிற்றுனருக்கு தேவை. அடுத்தது மாவட்ட வள பயிற்றுனருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. வட்டார வள பயிற்றுனருக்கு 6 காலி பணியிடம் இருக்குது. மொத்தம் 8 காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் என்ன கல்வி தகுதி, வயது வரம்பு, ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். மாநில வள பயிற்றுனருக்கு மதிப்பூதியம் 1000 ரூபாய், மேற்பார்வை மற்றும் ஆவணப்படுத்தலுக்கு 750 ரூபாய், பயணப்படி 250 ரூபாய், அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மாவட்ட வள பயிற்றுனருக்கு பார்த்திங்கன்னா மதிப்பூதியம் 750, மேற்பார்வை மற்றும் ஆவணப்படுத்துதலுக்கு 500, பயணப்படி நாள் ஒன்றுக்கு 120, மொத்தம் 18,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வட்டார அளவில் இருக்கக்கூடிய வட்டார வள பயிற்றுனருக்கு மதிப்பூதியம் 450, மேற்பார்வை மற்றும் ஆவணப்படுத்துதலுக்கு 300, பயணப்படி நாள் ஒன்றுக்கு 60 மற்றும் மாதம் 10,500 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மாநில வள பயிற்றுனருக்கான தகுதிகள் பார்த்திங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அதோட சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கல்வி தகுதி சமூக கல்வி, சமூக அறிவியல், ஊரக வளர்ச்சி, பெண்கள் கல்வி அல்லது சமூக பணியிடங்களில் ஏதாவது ஒரு முதுகலை பட்டம் பெற்றுக்கணும். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/6/2026 படி 30லேருந்து 40க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் 10 ஆண்டுகள் சுய உதவிக்குழு அல்லது கூட்டமைப்பில் பணியாற்றிய அனுபவம், பயிற்றுனராக இருந்திருக்கலாம் அல்லது சமூக பணி நிறுவனத்தில் பணியாற்றியது அல்லது அரசு திட்டத்தில் ஊரக பணிகளில் பணியாற்றியிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக மாவட்ட வள பயிற்றுனருக்கான தகுதிகள் பார்த்திங்கன்னா பெண்கள் அல்லது சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 1/6/2026 படி வயது வரம்பு 30லேருந்து 45 வயது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதேனும் முழுநேர கல்வி முறையில் முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அனுபவம் 4 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. வட்டார வள பயிற்றுனருக்கான தகுதிகள் பார்த்திங்கன்னா பெண்கள் தான். சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 1/6/2026 படி 25லேருந்து 45 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏதேனும் முழுநேர கல்வி முறையில் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் போதும். 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயிற்றுனர்களுக்கு கூடுதல் தகுதி கொடுத்துருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத பேச தெரிஞ்சிருக்கணும். தகவல் பரிமாற்றத்தில் ஒருங்கிணைப்பு மற்றும் மனித உறவுகளை பேணுதல் ஆற்றல், கைபேசி செயல்களை கையாள்வது, கணினியில் வேர்டு, எக்ஸல் பயன்படுத்துறதுக்கான அறிவு பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், அறை எண் 215, 2வது தளம், மாவட்ட ஆட்சியரவை என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ இல்லது நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜூன் 29 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்துவாங்க. இப்பணியிடங்களுக்கான திட்டத்திற்கு 24 மாதம் ஒப்பந்த கால அடிப்படையில் தற்காலிகமாக தான் நியமிப்பாங்க. இது தொடர்பாக விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதள பக்கமும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்வையிட்டுக்கலாம். தகுதியும் விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்.